ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை நாளை முதல் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் நாளை காலை 10:35 மணிக்கு திருச்சி மரக்கடை தொடங்கி அனைவரையும் சந்திப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்க இருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. நாளை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை தொடங்கி அனைவரையும் சந்திப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை நான் பார்த்து வருகிறோம். உங்கள் விஜய் நான் வரேன் என்ற தலைப்பில் அவர் தொகுதிதோறும் சென்று மக்களிடம் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த இடங்களுக்கு சென்று மக்களிடம் 20 நிமிடங்கள் பேச அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை காலை 10:35 மணிக்கு திருச்சி மரக்கடை தொடங்கி அனைவரையும் சந்திக்க வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை நாளை முதல் தொடங்க இருக்கிறார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் நாளைய தினம் காலை 10:35 மணிக்கு திருச்சியில் உங்களை சந்திப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கொள்கை தலைவர்கள் வழியில் மக்களிடம் செல் என்ற அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று இந்த பயணத்தை அவர் தொடங்குவதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, நாளைய தினத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. என்னென்ன விஷயங்களை விஜய் சொல்லியிருக்கிறாரு? இப்போ வணக்கம். நாளைய தினம் விஜய் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தொண்டர்களுக்கு ஒரு கடித உடனே எழுதியிருக்கிறார். அதுல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்று விளம்பரமாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்து விட்டனர். தங்களுக்கென்று உண்மையான தோழமை மற்றும் பாரபட்ச தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். மக்கள் மனதிலின்றி அரசியல் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்கான மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது. மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம். நாளை காலை 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போல என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்கிற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையின் மக்களை சந்திக்க விளைகிறோம். இந்நிலையில் தமிழ்நாடு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது என குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சூழல இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டி கடிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுடன் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையும் வழிநடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதோடு இறைவன் அருளால் இயற்கையின் துணையால் உங்கள் இறைவனின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி வரும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வரேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், தோழமையுடன் விஜய் என்று இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்.
தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.